திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கியின் புத்தகம் 10:10. இரும்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு எது பிரதானமா? எது பிரதானம்? ஞானமே பிரதானம். இப்பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனம். இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு ஆயுதம் கூர்மையா இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். ஆயுதம் என்றால் என்ன? உன்னுடைய அபிஷேகம், உனக்கு தேவன் கொடுத்த வரம், உன்னுடைய அழைப்பு, இது எல்லாம் தான் நாம் என்ன சொல்லுவோம்? ஆயுதம் என்று சொல்லுவோம். ஒரு தேவ பிள்ளைக்கு எது தெரியுமா ஆயுதம்? தேவனால் கொடுக்கப்பட்டது எல்லாமே ஆயுதம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்கள் ஆயுதமா இருக்கிறது. ஆயுதம் என்றால் வெப்பன். ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் கொடுத்தது எல்லாமே ஆயுதங்களாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? Anything that you have received from God is a weapon, is a tool against the enemy. ஆயுதங்கள் எதுக்கு வைத்துக் கொள்கிறோம்? பிசாசை வெல்லும்படியாக, அவருடைய அதிகாரங்களை முறியடிக்கும்படியாக கொடுக்கப்படுகிறது. ஒரு சத்ருவை வெல்ல வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? ஆயுதம் வேண்டும். ஆயுதம் இல்லாமல் சத்ருவை என்ன பண்ண முடியாது? வெல்ல முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆயுதங்கள் இல்லாமல் ஒரு யுத்தத்துக்கு போவான் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் புத்தி கெட்டவன், மதிகேடன். ஏனென்றால் ஆயுதம் இல்லாமல் போவார்கள் என்று சொன்னால் அது யுத்தத்திற்கு போவதில்லை. யுத்தத்திற்கு போகிறவர்கள் கை வீசிக்கொண்டு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏனென்றால் அது யுத்தம். இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், ஆவியானவர் ஏவினபடியாலே சொல்லுகிறேன், நாம் எல்லோரும் ஆண்டுடைய வருகைக்கு காத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு யுத்தம் இருக்கிறது. நான் எப்பொழுதுமே சொல்லுகிறேன், யுத்தம் இருக்கிறது என்று சொல்லி. தேவ பிள்ளை யுத்தத்துக்கு பயந்தவர்கள் அல்ல, யுத்தத்துக்கு முதுகு காட்டி ஓடுகிறவர்கள் அல்ல, ஆனால் யுத்தத்திலே ஜெயிக்கிறவர்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் யுத்தத்திற்கு அவர்கள் தேவன் அவர்களை பழக்க வைத்திருக்கிறார். என் விரல்களை தேவன் என்ன செய்திருக்கிறாராம்? யுத்தத்திற்கு பழக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. He has trained my fingers for war. ನನಗೆ ಯುದ್ಧ ವಿದ್ಯೆಯನ್ನು ಕಲಿಸಿದ್ದಾನೆ, ಕಾಳ್ಗವನ್ನು ನನ್ನ ಬೆರಳುಗಳಿಗೆ கலிசுத்தானே. காழ்கா அப்படின்னு சொன்னா யுத்தம், யுத்தத்தை விட பயங்கரமானது. ஆனால் தேவ வசனம் சொல்கிறது, அதற்கு தேவன் பழக்க வைக்கிறார். பழக்க வைக்கப்பட்ட தேவ பிள்ளை யுத்தத்திற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். இங்கே வசனம் சொல்கிறது, இந்த யுத்தத்திற்கு வருகிறவர்கள் எப்படி வரக்கூடாது? ஒரு ஆயுதம் இல்லாமல். ஆயுதம் இல்லாதவர்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள். They are not prepared. They do not know that there is a war. I am telling you, இந்த war நம்மளை பயப்படுத்த முடியாது, பயமுறுத்த முடியாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆல்ரெடி பழக்கப்பட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி அதை ஜெயிக்கிற தந்திரங்களையும் சூத்திரங்களையும் அறிந்திருக்கிறோம் தேவநாமத்தினாலே. ஹல்லேலூயா. அதை தேவன் சிலுவையிலே ஜெயித்து விட்டார். உனக்கும் எனக்கும் உரியதை தேவன் என்ன செய்து விட்டார்? சிலுவையிலே ஜெயித்து விட்டார். உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நாம் பயப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? சிலுவையிலே தேவன் எல்லாவற்றும் ஜெயித்தார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைக்கு ஒரு காரியம் இருக்கிறது. They are always prepared. They are always ready. They are always ready to meet with their master. ஆனால் இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இது கூர்மையாக இல்லாத பட்சத்தில் பிசாசு, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆயுதம் என்றால் என்ன? தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வரம். God given gift. Something that God only can give. Only God can give those things. உதாரணமாக நமக்கு சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா அங்கங்களுமே தேவனால வந்திருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவனால கொடுக்கப்பட்டது. சிலதெல்லாம் தேவனால மாத்திரம்தான் கொடுக்க முடியும். சிலதெல்லாம் சில காரியங்களை சம்பாதித்து விடுகிறார்கள். ஆனால் தேவனாலே கொடுக்கப்படுகிறதை பணத்தை வைத்து சம்பாதிக்க முடியாது. அப்படிப்பட்டதுதான் இந்த ஆயுதம். ஹல்லேலூயா. இது தேவனாலே கொடுக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வேர் பிரிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனாலே தெரிந்து கொள்ளப்படுபவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகையினால தான் இது எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது ஆயுதம்.
ஆயுதம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆயுதத்துக்கு எப்போ வேண்டுமானாலும் வேலை வரலாம். ஆயுதம் எப்போ வேண்டுமானாலும் என்ன வரலாம், அதுக்கு வேலை வரலாம். உண்மையா இல்லையா? இந்த மிலிட்ரியில எல்லாம் எப்பொழுதுமே வார் நடக்கிறது இல்லை. ஆனா இந்த மிலிட்ரி பீப்புள பாத்தீங்கன்னா தினந்தோறும் அவர்கள் என்ன செய்வார்கள், தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ண வேண்டும். எப்பொழுதோ வார் வரும், அதனால வார் வரும், வராமலும் போகும். எப்பொழுதுமே அவர்கள் பழக்கத்திலேயே இருப்பார்கள். எப்பொழுதுமே இந்த ஆயுதங்கள், அவர்களுடைய ஆயுதங்கள் எப்படி இருக்காது, துருப்பிடித்து இருக்காது. அது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், பல பலன் இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். ஏனென்றால் எப்பொழுது வேணுமென்றாலும் இதுக்கு வேலை வரலாம். ஆனால் வேலை வரும்போது இது பயன்பட வேண்டும், இது பயனுள்ளதா இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த வரத்தை நீங்கள் பூட்டி வைக்க கூடாது. கர்த்தர் கொடுத்த அழைப்பை கூர்மை இல்லை என்று சொன்னால் கர்த்தருக்கு நீங்கள் பயன்பட முடியாது என்பதே சத்தியம். அநேகர் இன்றைக்கு பயன்படாமல் போயிருக்கிறீர்கள் என்று சொன்னால், போயிருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் ஆயுதம் கொடுக்காததினாலே அல்ல, ஆயுதத்தை தீட்டி வெட்டிக் கொள்ளாததினாலே, ஆயுதத்துக்குரிய அடையாளத்தை கண்டுபிடிக்காததினாலே இன்றைக்கு அநேகருடைய ஆயுதங்கள் மழுங்கி போயிருக்கிறது. தேவனுடைய சபைகளிலே தேவனுடைய வல்லமை என்கிறதான தேவன் கொடுத்ததான நாம மகத்துவத்தை பிரசங்கிக்க கூடாமல், அதை சொல்லக்கூடாமல் பயந்து போயிருக்கிறது. ஏனென்றால் ஆயுதத்தை அவர்கள் ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளவில்லை. இந்த காலைவேளையிலே சொல்லுகிறேன் எச்சரிக்கையாய், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதத்தை நாம் தீட்டி கூர்மையாக வைத்துக் கொள்ள கடவோம். இங்கே வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 19, எபிரேயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லி இருந்தபடியால், இங்க பார்க்கிறோம். இந்த பெலிஸ்தர்கள் யார் தெரியுமா? தேவனை விரோதித்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் நின்றவர்கள், தேவனுடைய நாமத்தை சொல்லாதபடிக்கு தடுத்தவர்கள். உங்களுக்கு பெலிஸ்தர் என்றாலே ஒருத்தனை ஞாபகம் வர வேண்டும். யார் அது? கோலியாத். பெலிஸ்தன் என்று சொன்னாலே யார் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும்? வர வேண்டும் என்றல்ல, யார் சாதாரணமாக நினைவு வருவது? கோலியாத். இவன் என்ன செய்தான்? தினந்தோறும் தேவனுடைய நாமத்தை தூஷித்தான், தேவனுடைய பிள்ளைகளை தூஷித்தான். இந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஆயுதங்களை, எவ்வளவு வசனம் வருகிறது, இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் கவனிங்கள். 19வது வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் பட்டயங்களாகிலும் ஈட்டியாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லி இருந்தபடியால், இந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யக்கூடாதா? பட்டயங்களையும் ஈட்டிகளையும் என்ன செய்யக்கூடாது? உண்டே பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? இவர்கள் கையில, உங்களுக்கு நல்ல சத்தியம் தெரியணும், இந்த இஸ்ரவேலர்கள் கையில பட்டயமோ ஈட்டியோ இருந்தால் இவர்கள் என்ன செய்வார்கள்? பெலிஸ்தியர்கள் என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. பெலிஸ்தர்கள் என்ன செய்ய முடியாது? செழிக்க முடியாது. பெலிஸ்தர்கள் பலித்து போக முடியாது. ஆகையினாலே என்ன கொடுக்கப்பட்டு என்ன செய்தார்கள் அவர்கள்? இஸ்ரவேலர்கள் கையில என்ன இருக்கக்கூடாதான்? பாருங்கள், இதுதான் இன்றைக்கும் பிசாசு வைத்திருக்கிற தந்திரம். இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களில் என்ன பண்ணக்கூடாது? அவங்க உண்டே பண்ணக்கூடாதான். என்ன உண்டு பண்ணக்கூடாது? பட்டயங்கள். அங்க பாருங்கள், எத்தனை காரியங்கள் அங்க சொல்லப்படுகிறது. பட்டயங்களாகிலும் ஈட்டிகளாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தார்கள். யார்கிட்ட சொல்லியிருந்தார்கள்? யார்கிட்ட சொல்லியிருந்தார்கள்? அவர்கள் ஜனங்களிடத்தில் சொல்லியிருந்தார்கள். நீங்க ஒரு காரியத்தில் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆயுதங்களை, வெப்பன்ஸை பண்ணவே கூடாது. ஏனென்றால் இவர்கள் கையில் அந்த ஆயுதம் வந்துவிட்டார், இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? நம்மளை என்ன செய்ய மாட்டார்கள்? வளர விட மாட்டார்கள். பெலிஸ்தியன் தேவனுக்கு விரோதமானவன், பெலிஸ்தியன் சபிக்கப்பட்டவன், பெலிஸ்தியன் தேவனை அருவருக்கிறவன், தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய பிள்ளைகளை முறியடிக்க பார்க்கிறவன், தூஷிக்கிறவன். அவனுக்கு என்ன இஷ்டம் இல்லை தெரியுமா? ஒரு இஸ்ரவேலன் ஆயுதங்களை உண்டு பண்ணுவது அவனுக்கு இஷ்டமில்லை. அதே தந்திரத்தை இன்றைக்கும் பிசாசு பயன்படுத்துகிறான். தேவ பிள்ளையாக உன்னிடத்துல ஆயுதங்கள் உண்டு பண்ணாதபடிக்கு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உண்டு பண்ணாதபடிக்கு என்று சொன்னால் அங்க என்ன கிடைக்கக்கூடாது? இரும்பே அவர்கள் கையில வரக்கூடாது. இரும்பு வந்துட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஆயுதங்களை உண்டு பண்ணிடுவார்கள். ஆனால் இரும்பே அவர்கள் கையில கிடைக்காதபடிக்கு அதை எடுத்து போட்டான். எச்சரிக்கை தேவ பிள்ளையே, இன்றைக்கும் பிசாசு அதுதான் செய்கிறான்.
தேவ பிள்ளை கையில என்ன கிடைக்கக்கூடாது? ஆயுதங்கள் உண்டு பண்ணுகிற எந்த காரியம் கையில கிடைக்க கூடாது என்பதிலே அவன் எப்படி இருக்கிறான்? எச்சரிக்கையா இருக்கிறான். இல்லை என்று சொன்னால் அதிக கவனமா இருக்கிறான். ஏனென்றால் இவர்கள் கையில் ஆயுதம் வந்து விட்டால் இவர்கள் என்ன செய்யலாம்? ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், அவன் இப்படி பண்ணுகிறதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அப்படி செய்ய முடியாது, அப்படி அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனால் அப்படியாக இவர்கள் சோரம் போனார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆகிவிட்டார்கள் தெரியுமா? பெலிஸ்தர் கையில சோரம் போய்விட்டார்கள். பெலிஸ்தனுக்கு அடிமை ஆகிவிட்டார்கள். அவனுடைய காரியங்களுக்கு இவர்கள் ஒத்து போனார்கள். இந்த காலவெளியில சொல்கிறேன், உங்களுக்கு ஆயத்தம் உண்டு பண்ணாதபடிக்கு தடை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் பெலிஸ்தீனோடு ஒத்து போகிறீர்கள் என்று அர்த்தம். நீயும் நானும் பெலிஸ்தீனோடு ஒத்து போனால் ஆயுதங்கள் இல்லாமல் போய்விடுவோம். ஆயுதங்கள் உண்டு பண்ணுகிற தந்திரம் இல்லாமல் போய்விடும். தேவ சபை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாம உண்டு பண்ணாதபடிக்கு, உங்களுக்கு புரியுதா சத்தியம்? உண்டே பண்ணக்கூடாதான். ஏன்னா நான் உண்டு பண்ணினால் அவனுக்கு ஆபத்து. அவன் எவ்வளவு ஜாகிரதையா இருந்தான் பாருங்க. பெலிஸ்தீன் எவ்வளவு ஜாகிரதையா இருக்கிறான். ஏனென்றால் இவர்கள் உண்டு பண்ணக்கூடாது. என்ன உண்டு பண்ணக்கூடாது? என்ன உண்டு பண்ணக்கூடாது? என்ன உண்டு பண்ணக்கூடாது? பட்டியான்கள் ஆகலும் ஈட்டி ஆகலும் என்ன பண்ணக்கூடாது? இவங்க உண்டே பண்ணக்கூடாது. அதுக்கு இவங்களுக்கு ரா மெட்டீரியலே சப்ளை வரக்கூடாது. பெலிஸ்தீனை ஜெயிக்க அழைக்கப்பட்டன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுதுமே தேவன் ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் இவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? சோரம் போனார்கள். இவர்கள் ஒரு ராஜாவை உண்டு பண்ணினார். அந்த ராஜா, he was a hopeless man. He never had any hope. He was ordained to be a king, but he never behaved like a king. அதன் விளைவு என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பெலிஸ்தருக்கு பயந்து போனார்கள். ஒரே ஒரு தாவீது பெலிஸ்தர்களை முறியடித்தவனாய் காணப்பட்டான். ஆனால் அதற்கு தாவீது வருவதற்கு முன்பாக நடக்கிறதான ஒரு சம்பவம் இது. சவுல் ராஜாவாக இருந்த போது நடக்கிற சம்பவம் இது. நீங்கள் முன்னாக வாசித்தீர்கள் என்றால் எப்படி இந்த நிலைமை வந்தது என்று நீங்கள் கவனிக்கலாம். நீங்கள் இதை அதிகாரம் முழுவதுமாகவே வாசிக்க வேண்டும். ஆனால் நான் இங்கே இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிற காரியம் எல்லாம் இந்த இவர்களுடைய ஆயுதம் யாருடைய கையில போய்விட்டது? சத்ருவுடைய கையில போய்விட்டது. சத்ருவுடைய கையில போய்விட்டது. இவர்களுக்கு என்று இருந்த இவர்களுக்கு உண்டு பண்ணுகிறதுக்கு தெரியும். ஆனால் உண்டு பண்ணாதபடிக்கு யார் கையில போய்விட்டது? யார் அந்த அதிகாரத்தை எடுத்து விட்டது? சத்ரு எடுத்து விட்டான். இந்த உன் குடும்பத்தை நீ நடத்த வேண்டும். ஆனால் உன் குடும்பத்தை நீ நடத்தாதபடிக்கு என்ன பண்ண? பக்கத்து வீட்டுக்காரங்க நடத்தினா எப்படி இருக்கும்? இல்ல உன் சத்ரு நடத்தினா எப்படி இருக்கும்? அந்த நிலைமை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்துவிட்டது. தேவன் அவர்களை நடத்த வேண்டும். அவர்கள் they were skilled people. They had the skill with them. ஆனால் என்ன முடியவில்லை தெரியுமா? அந்த ஸ்கில்லை பயன்படுத்த முடியவில்லை. அதை அவர் பெலிஸ்தீன் தடுத்து போட்டான். ஏன் இந்த நிலைமைக்கு ஆளானார்கள் நீங்கள் நினைக்கிறீர்களா? ஏன் இந்த நிலைமை? ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது? அவர்கள் செய்ததான காரியங்கள் நிமித்தமாக சத்ரு அவர்கள் மேலே ஜெயம் எடுத்தான். சத்ரு இவர்களிடத்தில் ஆயுதங்கள் இராதபடிக்கு பிடுங்கிக் கொண்டான். இவர்கள் உண்டு பண்ணக்கூடாது என்று அவன் நினைக்கிற அளவுக்கு இவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். படியுங்கள், 7வது வசனத்திலிருந்து படியுங்கள். சிலர் யோர்தானை கடந்து காத் நாட்டுக்கும் கிலியாத் தேசத்துக்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். பயந்து அவனுக்கு பின் சென்றார்கள். இங்க பார்க்கிறோம். நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் நன்றாய் கவனிக்க முடியும். சவுல் என்ன செய்தான் தெரியுமா? பலியிட வேண்டும். அதுக்கு சாமுவேல் வந்தால் தான் என்ன செய்ய முடியும்? பலியிட முடியும். சாமுவேல் சொல்லியிருந்தான், நான் வருவேன் என்று சாமுவேல் சொல்லியிருந்தான். ஆனால் இவன் காத்து கொண்டிருந்தான். 3 வாசிங்கள். பெலிஸ்தர் கேள்விப்பட்டார்கள். என்ன கேள்விப்பட்டார்கள் தெரியுமா? யார் முறியடித்தது? யோனத்தான் யாரு? யோனத்தான் யாரு? இஸ்ரவேலன், சவுலுடைய குமாரன். இவன் யாரை முறியடித்தான்? பெலிஸ்தர்களை முறியடித்தான். இதை அவர்கள் கேள்விப்பட்டார்கள். சத்ருவை நீங்கள் முறியடிக்கும் போது அவன் என்ன செய்கிறான்? கேள்விப்பட்டு அவன் ஜாகிரதையாகிறான். அப்பொழுது சவுல்
வந்து கங்கணம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சரகவாங்க பலிகளை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைத்திருக்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திலே ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இங்க ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை கவனித்து நீங்கள் கேளுங்கள். தேவன் நியமித்த ஒரு தீர்க்கதரிசி வருகிற வரைக்கும் இவன் என்ன செய்யவில்லை, காத்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. 7 நாள் மட்டும் காத்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த காத்து கொண்டிருப்ப போது அவனுக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? 7 நாள் முடிவதற்குள்ளாக அங்கிருந்த ஜனங்களை அவன் சரியாக வைத்துக் கொள்ள அவனால முடியவில்லை. சாமுவேல் வர வரைக்கும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது? தகன பலிகளை செலுத்தக்கூடாது. ஏன் பெலிஸ்தன் பலுக்கிறான் சிலருடைய வாழ்க்கையில? ஏன் பெலிஸ்தன் பலுத்து போகிறான்? ஏன் இவருடைய ஆயுதங்களை செய்யக்கூடாதபடிக்கு தடுத்து போடுகிறான் தெரியுமா? இவர்கள் தேவனிடத்திலே காத்துக் கொள்கிறதான காரியங்களிலே காத்துக் கொள்ளாமல் போனார்கள், சிதறி போனார்கள் என்று வசனம் சொல்கிறது. பயந்து சவுலின் பின்னே ஓடினார்கள். ஏன் தெரியுமா? பெலிஸ்தர் பலுத்து போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியத்திலே தவறும் போது அவர்களுடைய லீடர், அவர்களை நடத்த வேண்டியதான சவுல், சாமுவேல் நான் அதுதான் யோசித்தேன். சாமுவேல் செய்தும் சவுல் அந்த தகன பலிகளை செய்து முடித்த உடனே யார் வந்தது? சாமுவேல் வந்து விட்டான். அப்படி என்று சொன்னால் கொஞ்சம் நேரம்தான், இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அவன் என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? அவனுடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டியதா இருந்தது. அவனுடைய காத்திருப்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிந்திருக்கும். ஆனால் அதற்குள்ளாக இவன் என்ன செய்து விட்டான்? முந்தி கொண்டான். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், தேவனுடைய பிரின்சிபல்ஸை நாம் மாற்றக்கூடாது. தேவன் நியமித்த காரியங்களை நாம் மாற்றும் போது பெலிஸ்தியன் பலுத்து போகிறான். தேவன் நியமித்த காரியங்களை நாம் சொந்த முயற்சினாலே அதை செய்ய பார்க்க கூடாது. சொந்த முயற்சினாலே அதை செய்ய பார்க்கும் போது பெலிஸ்தன் பலுத்து போகிறான். அங்கே செய்யப்பட்டதான அந்த பலி என்னவாயிற்று? தேவனுக்கு பிரியமில்லாமல் போயிற்று. ஐயோ, பலிகள் எல்லாரும் செலுத்தலாம் என்று அல்ல. தேவன் நியமித்த சில காரியங்கள், தேவனாலே கொடுக்கப்பட்ட சில காரியங்கள் அவருடைய நீதியின் படியை தான் நடக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில கூட எச்சரிக்கையா இருக்க ஒரு காரணம் உண்டு. ஆண்டவரே, நீங்க நியமித்தபடியா தான், நியமத்தின்படியா தான் நடக்க வேண்டும். என்னுடைய அவசரம் அல்ல. இங்கே சவுலுடைய அவசரம் காணப்பட்டது. ஏனென்றால் ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? சிதறி போய் கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய அவசரம் இவனுக்கு, ஐயோ இன்னும் கொஞ்சம் தாழ்ந்து போனால் என்ன ஆயிடுவார்கள்? எல்லாருமே சிதறி போவார்கள். இனி சாமுவேல் வருவானோ வரமாட்டானோ, நான் என்ன செய்து விடுகிறேன்? பலிகளை செலுத்தி விடுகிறேன். ஆயுதங்கள் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் நியமித்த காரியங்களை நீ என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. பெலிஸ்தன் பலத்து போகிறான் என்று சொன்னால் கர்த்தர் நியமித்த காரியத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள கையை பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் நியமித்த காரியத்தை நான் மாற்றக்கூடாது. கர்த்தர் சில காரியங்களை நியமித்திருப்பார் என்று சொன்னால் அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அது தாமதமானாலும் அவர் செய்வார். அது அவராலே ஆக வேண்டும். அது நானாக செய்ய முடியாது, நானாக செய்யவும் கூடாது. ஏனென்றால் அது அவருடைய நியமனம், அது அவராலே நியமிக்கப்பட்டது. சாமுவேல் தான் பலிகளை ஏறெடுக்க வேண்டும். சாமுவேல் சொன்னான், நான் வருகிறேன். ஆனால் அவன் வருகிறதுக்கு கொஞ்சம் தாமதம், சில நேரங்களில் தாமதம் ஆகுகிறது. தேவப்பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில கூட சில காரியங்கள் என்ன ஆகலாம்? தாமதிக்கலாம். தாமதம் என்று சொன்னால் என்ன? டிலே ஆகலாம். ஆனால் அதற்கென்று உன்னுடைய தந்திரத்தை நீ பயன்படுத்தக்கூடாது. உனக்கு ஐயோ இவனால பலி செலுத்த முடியாதா? நான் யோசித்தேன், இவனால ஏன் செலுத்த முடியாது? இவன் ஏன் செலுத்தக்கூடாது? இவன் நினைத்தான் சாமுவேல் வந்தாலும் அதே ஆடுகளை தான் வெட்ட போகிறான், அதே பலிகளை தான் செலுத்த போகிறான். இவனாலும் நான் காத்தாயிற்று. இது என்னத்திற்கு? காத்து கொண்டிருந்தான், அறியாதவனாய் காத்து கொண்டிருந்தான்.
7 நாள் என்று சொன்னார். 7 நாள் முடியும். சில பேருக்கு பாருங்க, 1/2 hour வந்துடுறேன்னு சொன்னா இந்த 1/2 hour காத்திருப்பாங்க. ஆனா உண்மையாக என்ன தெரியுமா, இந்த சவுலுக்கு இவனுக்கு உண்மையான என்ன தெரியுமா, அவன் லேட்டா வந்துட்டா என்ன பண்ணிடணும், நான் செஞ்சிடணும். லேட்டா ஆயிட்டா என்ன பண்ணக்கூடாது. உண்மையாகவே இவனுக்கு ஆண்டவருக்கு பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்பது அக்கறை இல்லை. என்ன பண்ண வேண்டும், யாராகிலும் செலுத்தி விட வேண்டும், ஆண்டவருடைய நியமத்தின்படி செலுத்த வேண்டும் என்றதான என்ன இல்லை, சரியான ஒரு கண்ணோட்டம் இல்லை, சரியான ஒரு இது இல்லை. எப்படியோ செலுத்தணும், யாரெல்லாம் செலுத்தணும், எப்படியெல்லாம் இல்லை 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 இல்லை. தேவனுடைய நியமங்களை நாம் மாற்றக்கூடாது. கர்த்தர் இந்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சொல்றது என்ன தெரியுமா, உனக்கு நியமித்ததை நீ சரியாக கடைபிடித்துதான் ஆக வேண்டும். நமக்கு கொடுத்ததை நாம் சரியாக நியமிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா, நாம் சாமுவேலாய் மாற முடியாது, சவுல் சாமுவேலாய் மாற முடியாது. சவுல் என்னவாக மாற முடியாது, சவுலுக்கு யுத்தங்களை நடத்தும்படி தேவன் அவனுக்கு வரத்தை கொடுத்திருந்தார். சவுல் பலிகளை செலுத்துவதற்காக அல்ல, சவுல் என்னதான் பண்ண வேண்டும், ஜனங்களை யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆனால் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா, அவன் சாமுவேலுடைய வேலையை அவன் செய்து விட்டான். அதனால தேவனுடைய பிள்ளைகள் என்னவானார்கள், தோற்று போனார்கள். அதற்கு பிறகாகத்தான் இந்த பெலிஸ்தியர்கள் பலத்து போனார்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட பெலிஸ்தியர்கள் பலுக்க கூடாது. தேவப்படியே இந்த பெலிஸ்தியர் பலுத்து போனால் என்ன காரணம் நடக்கும் தெரியுமா, நம்ம கையில் இருக்கிற ஆயுதங்கள் உண்டு பண்ணாதபடிக்கு பிசாசு தடுத்து போடுவான். அதுதான் அவனுடைய தந்திரம். பெலிஸ்தியன் செய்கிறதெல்லாம் அதுதான். என்ன ஆக கூடாது, உங்க கையில ஆயுதம் இருக்கக்கூடாது. உங்க கையில என் கையில ஆயுதம் இருந்து விட்டால், இந்த வரம் இருந்து விட்டால், இந்த ஜபம் என்கிறதான ஆயுதம் இருந்து விட்டால் பிசாசை முறியடிக்க முடியும். அதனால தான் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. இவன் என்ன செய்தான் தெரியுமா, சிதறி போனார்கள். இதை பார்த்து பயந்து இவனாகவே என்ன செய்து விட்டான், என்ன செய்து விட்டான், பலியை செலுத்தி விட்டான். பலியை ஆண்டவருக்கு தான் செலுத்தினான். ஆனால் அது முறையல்ல, அது முறையல்ல, அது முறையல்ல. தேவன் கொடுத்த வரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. தேவன் கொடுத்த காரியத்தை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அது தேவனால வந்ததுதான், உனக்கு இருக்கிறது தான். உனக்கு திறமை இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்லுகிறபடியே தான் அதை நீ பயன்படுத்த வேண்டும். அவன் சாமுவேல் வருவதற்கு முன்பாக பலியிட்டதினாலே என்னவாயிற்றாம், 15 வாசிங்க. ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் அவர்களோட இருக்கிற ஜனங்களும் பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலே இருந்துவிட்டார்கள். பெலிஸ்தியர் மிக்மாசிலே பாளையம் இருந்திருந்தார்கள். பெலிஸ்தியர் என்ன தெரியுமா, காத்து கொண்டிருந்தார்கள். ஒன்று உங்களுக்கு நல்லா தெரியும், இவங்க கையில என்ன இல்லை, ஆயுதங்கள் இல்லை, இவங்க கையில வெப்பன்ஸ் இல்லை. இவர்களை முறியடிப்பது ஈஸி என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. ஒரு ஆயுதம் இல்லாத ஒரு தேவப்பிள்ளையை வீழ்த்துவது பிசாசுக்கு ரொம்ப ஈஸிங்க. வரம் இல்லாமல், அந்நிய பாஷையின் வல்லமை இல்லாமல், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு தேவப்பிள்ளையும் காணப்படக்கூடாது சபையில. அழகாய் ஜெபித்தார்கள், அந்நிய பாஷையின் வரம் வேண்டும், பரிசுத்த ஆவியினாலே வருகிற கிஃப்ட் அது வேண்டும். அது எல்லாம் இல்லாமல் நீங்கள் பிசாசை ஜெயித்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். அதனால் தான் துருபதேசத்தை பிசாசு கொண்டு வந்து ஜனங்கள் மத்தியில் என்ன செய்கிறான், அவர்கள் என்ன செய்யக்கூடாது, தேவ பிள்ளைகள் ஆயுதம் இருக்கக்கூடாது என்று தடுத்து போட்டிருக்கிறான். ஆயுதத்தை உன் கையில் இருந்து எடுக்க பிசாசு தந்திரமாக இருக்கிறான். இங்கே பார்த்தால் உண்டு பண்ணக்கூடாது. ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா, இவர்களிடத்தில் ஆயுதங்கள் இருந்ததா இல்லையா? இவர்களிடத்தில் என்ன இருந்தது, ஏற்கனவே ஆயுதங்களை உண்டு பண்ணி வைத்திருந்தார்கள். ஆனால் என்ன தந்திரம் தெரியுமா, இந்த ஆயுதங்களை இவர்கள் கூர்மையாக்க வேண்டும் என்றால் எங்கே போக வேண்டும், நீங்கள் படியுங்கள், 20-21 படியுங்கள். எங்க போகணும், அவங்க ஒரு முறை கூர்மையாக்க வேண்டும் என்றால் அவர்கள் எங்க போக வேண்டும்? ஐயோ, இது அவமானம், இது பெரிய அவமானம். இவர்களுடைய இந்த கூர்மையாக்கி கொள்ள எங்க போக வேண்டும்? பெலிஸ்தர்கள் இடத்துல. பெலிஸ்தர்கள் யாரு? பெலிஸ்தர்கள் இவங்க ஃப்ரெண்ட்ஸா? பெலிஸ்தர்கள் இவர்களுடைய நன்மையை விரும்புகிறவர்களா? பெலிஸ்தர்களுக்கு நன்மை செய்கிறவர்களா? ஆனால் இவர்களுக்கு கட்டாயமாக எங்கதான் போயாக வேண்டும்? முதல் உண்டு பண்ணவே கூடாது. அப்படி உண்டு பண்ணி வைத்துக் கொண்டிருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்?
எங்க போக வேண்டும்? பெலிஸ்தர்களிடத்துல போய் அதை என்ன செய்து கொள்ள வேண்டுமா? என்ன செய்து கொள்ள வேண்டும்? கூர்மை ஆகணுமா? உடனே எங்க ஓடணும்? இது ஒரு பெரிய சாபம் இவர்களுக்குள்ளே காணப்பட்டது. இவர்களுக்குள்ளே காணப்பட்ட ஒரு பெரிய சாபம். கூர்மையாக்குறது ஒரு பெரிய விஷயமா? ஒரு கல்லில் தேய்ச்சா கூட கூர்மையாயிடும்? இல்லை இல்லை, அதை கூட செய்ய முடியாதபடிக்கு என்ன செய்தார்கள்? எப்பொழுதெல்லாம் இவங்க கூர்மையாக்கணுமோ யோசித்து பார்த்தேன். இவர்கள் கூர்மையாக்குகிறதுக்கு எதுவுமே அங்கே அவர்களிடத்துல அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் ஒவ்வொரு முறையும் கூர்மையாக்கிக் கொள்ள எங்கதான் போக வேண்டும்? பெலிஸ்தர்கள் இடத்துல தான் போக வேண்டும். ஒவ்வொரு முறை தேவனுடைய ஆலயத்தில் வராத நன்மையை நீ வேறு இடத்துல தேட போகிறாய் என்று சொன்னால் இது பெலிஸ்தருடைய கரம் பலுத்திருக்கிறது என்று அர்த்தம். உனக்கு வர வேண்டிய ஜெயம் எங்கிருந்து வர வேண்டும்? தேவனுடைய நன்மையினாலே வர வேண்டும், தேவனுடைய நாமத்தினாலே வர வேண்டும். பெலிஸ்தீனாலே நம்முடைய ஆயுதங்கள் கூர்மை படக்கூடாது, அது கூர்மை ஆகாது. பெலிஸ்தீன் கூர்மையாக்குவதல்ல, பெலிஸ்தீன் இடத்துல போக வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகள் எங்க போக கூடாது? ஐயோ, இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், இவர்கள் சத்ரு கிட்ட போயிட்டு என்ன கேட்கிறாங்க? அவனையே வெட்டுறதுக்கு. யோசித்து பாருங்களேன், பெலிஸ்தீனை வெட்டுவதற்கு பெலிஸ்தீன் இடத்துல போய் என்ன கேட்கிறாங்க? கூர்மையாக்கி கொள்ள வேண்டும். வெட்ட வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள், இது என்ன செய்வார்கள்? ஆனால் அவனிடத்துல போய் தான் என்ன செய்ய வேண்டும்? அவன் கூர்மையாக்குவான். ஏன் தெரியுமா? அப்பொழுது அவனுக்கு தெரிந்துவிடும். அவன் கேட்பான், இவங்க டூல்ஸ் எல்லாம் எடுத்து போய் வச்சு அவன் கேட்பான், எதுக்காக இது கூர்மையாக்குகிறான்? இதுக்கு கூர்மையாக வேண்டும், எதிர்க்கு இது கூர்மையாக வேண்டும் என்று கேட்பான். அப்பொழுது இவங்க ரீசன் சொல்லணும். ரீசன் சரியா இருந்தாதான் என்ன செய்வான் அவன்? அப்படிதானே? ரீசன் சரியா இருந்தாதான் அவனுக்கு அது பாதகமா இருந்தா யாருன்னா செஞ்சு கொடுப்பானா? இல்ல, அது ரீசன் கரெக்டா தெரிஞ்சாதான் அவன் என்ன செய்வான்? கூர்மையாக்கி கொடுப்பான். அப்படி இவர்கள் ஒரு ரீசன் சொல்லி அந்த ரீசனுக்கு தான் அதை யூஸ் பண்ண வேண்டும். பெலிஸ்தன் கூர்மையாக்கி கொடுத்தால் அது அவனுக்கு தான் அது லாபமா இருக்கும். அது இஸ்ரவேலனுக்கு லாபமா இருக்கிறபடி அவன் அதை கூர்மையாக்கி தரமாட்டான். உலகத்தினாலே வருகிற, பிசாசினாலே வருகிற எந்த நன்மையும் அப்படித்தான், அது கூர்மையா இராது. ஆனால் இந்த இஸ்ரவேலுக்கு என்ன செய்வான்? அவருடைய பிழைப்புக்கு என்ன செய்வான்? அவருடைய பாதுகாப்புக்கு என்ன செய்வான்? ஒரு மரத்தை வெட்ட வேண்டும் என்று சொன்னாலும் கூட, ஒரு பயிரை வெட்ட வேண்டும் என்றாலும் சொல்ல, ஏனால் எல்லா ஆயுதங்களும் அதில் இருக்கிறது. ஒரு மண்வெட்டி வேண்டும் என்று சொன்னாலும் கூட நேராக ஓட வேண்டியது எங்கே? பெலிஸ்தீன் இடத்துல அவன் ஓட வேண்டும். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை பிசாசு இப்படித்தான் மாற்றி வைத்திருக்கிறான். உனக்குரிய ஆயுதங்களை பிசாசு இடத்துல நீ கூர்மையாக்கி கொள்ள கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தேவ சபைக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது. ஆனால் இவர்களுக்கு வந்துவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிரின்சிபல்ஸை மாற்றி போட்டார்கள். தேவன் வைத்த காரியங்களை தள்ளி போட்டார்கள். தேவன் தங்களுக்கு கற்பித்ததை அவர்கள் என்ன செய்தார்கள்? முந்திக் கொண்டார்கள். தேவன் சொன்னபடி செய்த காரியங்களை முந்திக் கொண்டார்கள். தேவனுக்கு ஒருவர் முந்திக் கொள்ளக்கூடாது. தேவனுடைய ஆலோசனையை முந்திக் கொள்ளுகிறது, தங்களுடைய ஆலோசனை பெரிதாக பேசுவது, இது தவறு. தேவனுடைய வார்த்தைகள் அதற்கு விரோதமாய் பேச தகுதி இல்லை தேவ பிள்ளையை ஒருவருக்கும். அது பார்க்கிறதுக்கு லாஜிக் இல்லாம தெரியலாம். ஏனென்றால் இன்றைக்கு லாஜிக்காய் போன உலகத்துல, எல்லாம் ஞானம் அறிவு பெருத்து போன இந்த உலகத்துல தேவனுடைய வசனங்கள் கூட எப்படி தெரிகிறது? இது எப்படி லாஜிக்கா இருக்கும்? இது எப்படி இருக்கும்? பேசாதீங்க. லாஜிக்கை வைத்து தேவனுடைய சத்தியங்கள் வருவதில்லை. தேவனுடைய சத்தியம் தேவனுடையதா இருக்கிறது. அவர் பேசினால் அதில் என்ன இருக்கும்? லாஜிக் இருக்கதான் செய்யும். இன்றைக்கு அநேகர் வேறு விதமாய் பேசுகிறார்கள். அநேகர் இன்றைக்கு வேதத்தை படித்தவர்கள் தான் ஐயோ ஒவ்வொரு இன்டர்பிரேஷன் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தயவாய் சொல்லுகிறேன், தேவன் கொடுத்த நியமனங்களை மாற்றும் போது பெலிஸ்தியன் பலுத்து போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உன் வாழ்க்கையில சில காரியங்களை வைத்திருப்பாரான் என்றால் அது அப்படியே விட்டுவிடு. அது அவரே மாற்றுவார், அது அவரே அவருடைய நேரத்தில் செய்வார். நீயும் நானும் செய்ய வேண்டியது இருப்பதில்லை. நீயும் நானும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி செய்ய போனால் தவறாய் தான் முடியும், சரியாக்க முடியாது. சில நேரங்களில் சில பேருக்கு they will become God. பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவார்கள் இவர்கள்? they will play God. Don't play God in anybody's life. We are not supposed to play God in anybody's life. மற்றவருடைய வாழ்க்கையில நாம் தேவனாய் மாறக்கூடாது. தேவனுடைய ஸ்தானத்தை மற்றவருடைய வாழ்க்கையில நாம் எடுக்கக்கூடாது. நம் பிள்ளைகளா இருந்தாலும், நமக்கு சகோதரர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில நாம் தேவனாய் மாறக்கூடாது. இவன் செய்த காரியம் அதுதான்.
சவுலா இருக்க வேண்டியவன் சாமுவேலாய் மாறினான். அப்படி மாறின உடனே அவன் பெலிஸ்தியன் பலுத்து போனான். Don't become God. What I mean to say by this, இதனால் என்ன சொல்கிறேன்? ஒரு மனுஷனுக்கும் அவனுக்கும் தேவனுக்கும் உரியது, அவனுக்கும் தேவனுக்கும் உரியது. நாம் சொல்ல வேண்டியது தான் சொல்ல வேண்டும். ஆனால் we cannot play God. சில நேரங்களில் மற்றொரு வாழ்க்கையில இந்த காடாய் போவார்கள் சிலர். அது தவறு. அவன் செய்த காரியம் அதுதான். Don't play God. ஆண்டவர் வெளிப்படுத்தினால் தான் உண்டு, ஆண்டவர் சொன்னால் தான் உண்டு, ஆண்டவர் செய்தால் தான் உண்டு. எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் ஆண்டவர் செய்தால் தான் உண்டு என்கிற அந்த டிபெண்டன்ஸோடு நம்ம வாழ கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனுஷன் இவர்கள் சிதறி போனதினால, ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பாருங்க, இவன் சவுல் அவன் பலி செலுத்திருக்கலாம். ஆனால் இவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தெரியுமா? காத்திருக்க விருப்பம் இல்லாதவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். கொஞ்ச நேரம் சாமுவேல் வருவதற்குள்ளாக இவர்களுக்கு என்ன ஆகிவிட்டார்களா? பயந்து ஓடிவிட்டார்கள். இல்லை என்றால் சிதறி போவார்கள், சிதறி போய்விடுவார். சிதறி போவார்கள் என்று சொன்னால் இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, இவர்கள் எல்லாம் நான் யுத்தத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிதறி போய் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு காத்திருக்க முடியல. இவர்கள் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள், ஆனால் உண்மையாகவே காத்து கொண்டிருக்கவில்லை. சிதறி போய்விட்டார்களாம். அந்த 7:5 யாருமே இல்லை. 7:5 தான் என்ன ஆச்சு? சாமுவேல் வந்தான். 7:5 சாமுவேல் வந்தான். 7 ஆயிற்று. ஆனால் பரவாயில்லை. சில பேர் 7 வரைக்கும் காத்திருப்பேன், ஆனால் 7:5 நான் இருக்க மாட்டேன். நடந்தா 7க்குள்ள நடக்கணும். நாம யாருங்க அவருக்கு சொல்ல? 7:5 தான் நடக்கும் என்றால் நடக்கும், ஆனால் 7:2 நடக்கும். நாம் யார்? உன்னுடைய ஆயுதங்கள் எப்படியா இருக்க வேண்டும்? சத்துருடைய கையில போகக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்றைக்கு நானும் நீயும் சொல்ல வேண்டும், என்னுடைய ஆயுதங்களை பெலிஸ்தியன் கூர்மையாக்க கூடாது. அப்படி கூர்மையாக்கினாலும் கூட அது அவனுக்கு தான் பயனாயிருக்குமே தவிர எனக்கு பயனாயிருக்க முடியாது. நான் யுத்தத்தை அதை வைத்து செய்ய முடியாது. அதனால் தான் இங்க வசனம் சொல்கிறது 600 பேர்கள் போனார்களாம். நீங்க படிங்க 22. யுத்த நாள் வந்த போது, நல்லா கவனிங்க, யுத்த நாள் வந்த பொழுது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனாத்தானுக்குமே அன்றி சவுலோடும் ஜனங்களில் ஒருவர் கையிலும் என்ன இல்லை? பட்டயமும் ஈட்டியும் இல்லை. ஏன் தெரியுமா? இப்பொழுது இவர்கள் போய் பெலிஸ்தரிடத்தில் கூர்மையாக்க சொன்னால் அவன் கூர்மையாக்க மாட்டான். ஏனென்றால் அவன் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறான். இப்பொழுது போய் அவர்கள் என்ன செய்ய, இதுவரைக்கும் கூர்மையாக்கி கொடுத்திருப்பான். ஏனென்று சொன்னால் அவன் என்ன செய்திருப்பான்? அவனுக்கு ரீசன் தெரியும். இப்போ ரீசன் கொடுக்க முடியாதுங்க. அது வரைக்கும் விட்டு விடாதீங்க. அது வரைக்கும் கூர்மை இல்லாமல் விட்டு விடாதீங்க. பெலிஸ்தன் கையில போய்விட்டா அது கூர்மையாக யுத்த நாள் வரும்போது ஆயுதம் இல்லாமல் காணப்படுவீர்கள். தேவன் வரும்போது ஆயுதம் இல்லாமல் போய்விடும் சபை. மனவாட்டியா இருக்க வேண்டிய தேவனுடைய சபை ஆயுதம் இல்லாமல் கூர்மை இல்லாமல் போய்விடும். எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு பெரிய கொடுமை. இப்படி எல்லாருக்கிட்டும் என்ன இல்லையா? தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கை, எச்சரிக்கை. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவ சபையா இருக்கிறோம். யுத்த நாளில் ஆயுதங்கள் இல்லாமல் போனால் அது எவ்வளவு பெரிய அபாயம். ஐயோ, ஆயுதங்கள் இல்லை என்று சொன்னால் அவரிடத்தில் ஆயுதங்கள் இருக்கிறது. சத்துருவிடத்தில் என்ன இருக்கிறது? ஆயுதம் இருக்கிறது. வரம் இல்லாமல் இருந்தால் நான் யோசித்து பார்ப்பேன், ஆண்டவரே, எவ்வளவு பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இந்த அபிஷேகம் மாத்திரம் இல்லை என்று சொன்னால், இந்த தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் பிசாசு சடிதியிலே நம்மளை தள்ளி விடுவான். நாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்கு ஈஸி. அன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வரம் தேவை. தேவ பிள்ளையே, உன் வரம் கூர்மையாக வேண்டும், அபிஷேகம் கூர்மையா இருக்க வேண்டும். தேவனுடைய சபையில வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அந்நிய பாஷையின் வரங்களோடு காணப்பட வேண்டும். தேவன் கொடுக்கிற காரியங்களிலே தவறி போக கூடாது. இது தேவன் கொடுக்கிற வரம். இது இல்லை என்றால் ஆயுதம் இல்லாமல் போய்விடும். நம்முடைய கரங்களிலே ஆயுதங்கள் இல்லாமல் காணப்படுவோம். பெலிஸ்தன் வரும்போது தேவ சபைக்கு தேவன் கொடுக்கிறது அவருடைய வரம். சபைக்கு வரலாம் போலாம், ஆனால் ஆயுதம் இல்லாமல் போகும்போது பிசாசு சரியா அறைவாங்க.
ஆயுதம் இருந்தால் அவன் இவர்களை ஒடுக்க முடியாது என்று அவனுக்கு நல்லா தெரியும். இவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவங்க கையில் என்ன இருக்கக்கூடாது, இவங்க கையில் என்ன இருக்கக்கூடாது, ஆயுதம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு மந்தமாய் போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யுத்தம் செய்ய முடியாது. இவர்களுக்கு பலன் இருக்கிறது, யுத்த தந்திரங்கள் தெரிகிறது, யுத்தத்தை செய்தால் ஜெயிக்கவும் முடியும், ஆனால் யுத்தம் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? என்ன இல்லை? புரியுதா? சத்தியம் புரிந்தவர்கள் சொல்லுங்களேன். இவங்களுக்கு என்ன இருக்கிறது? இந்த சவுலோடு யோனாத்தானோடு போனவர்களுக்கு என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது. யுத்தம் என்றால் என்னன்னு தெரியும், ஆனால் யுத்தம் செய்ய முடியாது. யுத்தம் செய்ய முடியாது. அபிஷேகம் இல்லாமல் யுத்தங்களை நடத்த முடியாது. அபிஷேகம் இல்லாமல் தேவனுக்காக வாழ முடியாது. தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவன் அருளுகிற இந்த அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகம் எப்படி இருக்க வேண்டும்? கூர்மையாக இருக்க வேண்டும். இந்த அபிஷேகத்தை, இந்த தேவன் கொடுத்த காரியத்தை, இந்த ஆயுதத்தை சத்ருவிடத்துல போய் கூர்மையாக்க முடியுமா? தேவப்பிள்ளையே, எத்தனை பேர்கள் தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய காரியம் என்னதென்றும், கர்த்தருடைய காரியம் என்னதென்றும், பிசாசுடைய காரியம் என்னதென்றும் அறியாது இருக்கிறார்கள். எங்கேயோ போய் தேடுகிறார்கள். தேவனுடைய சத்தியத்தை எங்கேயோ போய் தேடினால் கிடைக்காது. தேவனுடைய சபையில தான் கிடைக்கும். தேவனுடைய சபையில தான் அவருடைய சத்தியத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையில தான் அவருடைய சத்தியம் வெளிப்படும். வேதத்தை விட வேற காரியங்களை நீங்கள் வாசிப்பதை குறைத்து விட வேண்டும். If you want to be prepared, if you want your weapons to be sharp, if you don't want the enemy to overpower you, if you don't want to go to the enemy, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதமாகிய தேவ வசனத்தில் தேறினவர்களாய் மாறுங்க. இந்த வசனம் உங்களை தேறினவர்களாய் மாற்றும். அபிஷேகத்தை அதிகரித்துக் கொள்ளுங்க. இன்க்ரீஸ் யுவர் அனாயிண்டிங். அனாயிண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க தேவ பிள்ளையே. அனாயிண்டிங் இல்லை என்றால் ஈஸியாக அவன் தள்ளிவிட முடியும். ஏனென்றால் ஆயுதம் இல்லாதவன். அனாயிண்டிங் இல்லாதவர்கள், ஆயுதம் இல்லாதவர்கள் மாற்றமே இல்லை. அபிஷேகம் இல்லை என்றால் என்ன இல்லை? ஆயுதம் இல்லை. If you are not anointed, you are weaponless, you are helpless before the enemy. Enemies பெலிஸ்தன் பலுத்து போய்விட்டான். ஆயுதங்கள் உண்டு பண்ணக்கூடாது. ஆயுதங்கள் என்ன பண்ணக்கூடாது? உண்டு பண்ணக்கூடாதா? அப்படியே நீ உண்டு பண்ணி உன் இடத்துல இருந்தாலும் நீ பெலிஸ்தன் இடத்துல போய் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டுமா? கூர்மையாக்கி கொள்ள வேண்டுமா? எவ்வளவு பெரிய அவமானம்! தேவ பிள்ளைகள், நான் இன்றைக்கு சொல்கிறேன், உங்களுடைய ஆலோசனைக்கு தேவனிடத்துல வராமல் மற்றொரு இடத்துல போகாதீங்க. பெலிஸ்தன் சரியான ஆலோசனை கொடுக்க மாட்டான். அநேகர் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு வழி தவறி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவ சபையில வருகிற தேவனுடைய ஆலோசனைக்கு தூரமாய் போனார்கள். ஒரு சண்டே தானே, இன்றைக்கு ஆலோசனை இல்லை என்றால் பரவாயில்லை. இல்லை, அந்த ஒரு சண்டே எல்லாவற்றும் மாற்ற வல்லமை இருக்கிறது. அந்த ஒரு சண்டே, ஒரு சத்தம் கேட்காமல் எத்தனையோ பேர்கள் அழிந்து போனவர்கள் உண்டு. எவ்வளவு வேலை இருந்தாலும் தேவனுக்காக நிற்க பழகுங்கள். உங்கள் ஆயுதங்கள் பெலிஸ்தர் கையில போகக்கூடாது. உங்க ஆயுதங்கள் பெலிஸ்தர் கையில போகக்கூடாது. உங்கள் ஆயுதங்கள் பெலிஸ்தர். நீங்க சொல்லுங்களேன், பக்கத்துல இருக்கிறவங்களை கையை பிடித்து, I will not give my weapons in the hands of the enemy to be sharpened. I will not give it in the hands of the enemy. I will not give it in the hands of the enemy. The enemy will not sharpen it. எனக்கு தெரிந்த இன்னும் பிளண்ட் தான் பண்ணி விடுவான். இன்னும் என்னதான் பண்ணுவான்? ஐயோ, he is an enemy. What he will do? He will make it. இன்னும் என்ன செய்வான்? இன்னும் என்ன செய்வான்? உனக்கு இருக்கிற சில பேருக்கு இது தெரிவதில்லை. நம்மளுடைய அபிஷேகம் சில இடங்களுக்கு போவதனால குறைந்து விடுமா? குறைந்து விடும். சில பேர் இதெல்லாம் பரிகாசமா எண்ணுகிறார்கள். சில பேருக்கு இதெல்லாம் ஐயோ, இவங்க சொல்ற மாதிரி வாழ்ந்தா இந்த உலகத்திலேயே வாழ முடியாது, இவங்கெல்லாம் உலகத்திலே வாழ தெரியாதவர்கள், பைத்தியக்காரர்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சொல்லுகிறேன், சில இடங்களுக்கு போகும்போது, சிலரோடு பழகும் போது, சில இடங்களுக்கு போகும்போது என்ன ஆய்விடும்? உனக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் மடங்கி போகும். உன்னுடைய ஆயுதம் மடங்கி போகும். ஏனென்றால் அவர்கள் மலங்கடிப்பார்கள், அதை கூர்மையாக்கி தரமாட்டார்கள். அப்படி கூர்மையானாலும் அது அவர்களுக்கு தான் பயன்படும். பிசாசுடைய ராஜ்யத்திற்கு தான் அது பயன்படும். எச்சரிக்கை! உன்னுடைய ஆயுதம் ஷார்ப் பண்ணப்பட வேண்டிய இடம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சபை, தேவனுடைய சமூகமே அன்றே வேறு இடத்துல இது என்ன ஆகாது? சரியான முறையில் ஷார்ப் ஆகாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படாமல் போய்விடுவார்கள். பெலிஸ்தன் கையில் ஆயத்தப்படக்கூடாது.
உங்களுக்கு சத்தியம் புரிந்தால் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆயுதத்தை நான் பெலிஸ்தன் கையில கொடுக்க மாட்டேன். பெலிஸ்தனுடைய ஆயுதத்தை கூர்மைப்படுத்த வேண்டாம் ஐயா. இந்த ஒரு நிலைமை எனக்கு வேண்டாம் தகப்பனே. என்னுடைய ஆயுதத்தை நீங்க ஷார்ப்பாக்குங்க பரிசுத்த ஆவியானவரே. ஓ, நான் சொல்லுகிறேன் இந்த காலைவேளை ஆண்டவர் மாத்திரம் ஷார்ப்பாக்கி போட்டால் எப்படி தெரியுமா இருக்கும்? பெலிஸ்தீன் அதை பார்க்கும் போதே நடுங்கி ஓடி சத்தம் மறைந்து போயிடும். ஹல்லேலூயா ரபா ஷகரலரதி கவரவா. ஹல்லேலூயா. இது தெரியவில்லை. ஆண்டவர் ஷார்ப்பாக்கணுங்க ஆயுதங்களை. ஆண்டவர் ஷார்ப்பாக்கணும். பரிசுத்த ஆவியானவர் கூர்மையாக்குகிறார். ஹல்லேலூயா. உன் எண்ணத்தை என்ன செய்ய என்ன சொன்னார் வசனம்? நீங்க படிங்க. I want you to read the book of Micah chapter 4 verse 13 படிங்க. சியோன் குமாரத்தியே, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். அநேக ஜனங்களை பாருங்க, இதுதான் தேவன் கூர்மையாக்குகிறது. தேவன் கூர்மையாக்கினால் என்னவாகும்? சத்ரு என்ன செய்வானா? சத்ரு கூட்டி சேர்த்ததை நீ என்ன செய்வாய்? தேவனுக்கென்று சேர்ப்பாய். அதே ஆப்போசிட் தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. பெலிஸ்தன் கூர்மையாக்கினால் அவனுக்கு சேர்ப்பாய். கர்த்தர் கூர்மையாக்கினால் கர்த்தருக்கு சேர்ப்பாய். யார் கூர்மையாக்கினார்களோ அது இம்பார்ட்டன்ட். கர்த்தர் கூர்மையாக்கினால் எங்க சேரும்? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உன்னை என்ன செய்வேன்? ஐயோ ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. வசனம் சொல்கிறது, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜாதிகளை நொறுக்கி போடுவாய். அநேக ஜாதிகளை நொறுக்கி போடுவாய். கர்த்தரிடத்துல நீங்க ஷார்ப் பண்ணப்பட கொடுத்தால், உன் அபிஷேகம் ஷார்ப்பா இருந்தால் என்ன ஆயிடும்? அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். பெலிஸ்தனை நொறுக்கி போடுவாய். பெலிஸ்தன் நொறுக்கப்பட வேண்டியவன். இதை பார்த்தாலே நொறுக்கி போவான் பெலிஸ்தீன். ஆனால் பெலிஸ்தீன் இடத்துல போய் பெலிஸ்தீன் இடத்துல சகாயம் கேட்டு நிற்காத தேவ பிள்ளையே. பெலிஸ்தீன் இடத்துல சகாயம் கேட்காதே. பெலிஸ்தீன் இடத்துல போய் அதிகமாய் ஆவியில் ஏவப்பட்டு சொல்லுகிறேன். அநேகர் நீங்கள் உங்களுக்கு திருமண காலங்கள் வரும்போது, இல்லைன்றால் ஒரு காரியம் வரும்போது நேராக எங்க போறீங்க? நேராக எங்க போறீங்க ஆலோசனைக்கு? தேவ பிள்ளைகள் கூட சில நேரங்கள்ல எங்க தெரியுமா போறாங்க? கவுன்சிலிங். யார்கிட்ட? ஆண்டவருடைய வசனத்தை அறியாதவர்களிடத்துல கவுன்சிலிங் பெற்றுக்கொண்டு நீங்கள் தேவனுடைய வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? கூர்மையா எப்படி வாழ முடியும்? அவர்கள் அதற்கென்று படுத்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு தேவன வார்த்தையினாலே அவங்க கவுன்சிலிங் தாங்க பண்ண முடியும். நான் இன்றைக்கு சொல்கிறேன் தேவ பிள்ளையே, உங்களுடைய கவுன்சில், லெட் காட் பி யுவர் கவுன்சில். ஓடாதீங்க பெலிஸ்தர்கிட்ட. பரவாயில்லை, கொஞ்சம் லேட்டா சாமுவேல் வரதுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்லை, ஆனால் சாமுவேல் வந்து விடட்டும் என்று காத்து கொண்டிருப்பவர் தான் புத்திசாலிகள். ஹல்லேலூயா. லேட் ஆனாலும் பரவாயில்லை, ஆனால் சாமுவேலிடத்தில் நான் ஆலோசனை பெற்றுக் கொண்டு விடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக சவுலுடைய வழிகளிலே நான் போக மாட்டேன், பெலிஸ்தருடைய வழிகளிலே நான் போய்விட மாட்டேன். பரவாயில்லை, கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் எல்லாம் நேர்த்தியா இருக்கும். ஹல்லேலூயா. லேட் ஆனாலும் நேர்த்தியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Don't go behind. Don't give your weapons in the hands of the Philistine. Don't give your weapons in the hands of the Philistine. தேவன் கொடுத்த காரியங்களை கனப்படுத்த முதல் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவ பிள்ளையாகிய நாம். தேவன் கொடுத்தது அல்லவா? தேவன் கொடுத்த அழைப்பு. நிறைய பேர் தேவன் கொடுத்த அழைப்பை, தேவன் கொடுத்த நேரத்தை, தேவன் கொடுத்த ஜீவனை அதிகமாக பெலிஸ்தனுக்கு இன்னைக்கு செலவு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால தான் அபிஷேகம் மழுங்கி போனது. ஆகையினால தான் அபிஷேகம் பயன்படாமல் போய்விட்டு. நீ தேவனுடைய பிள்ளையா? நீ தேவனை அறிந்த தேவ பிள்ளையா? இந்த காலை வேளையில சொல்லு, பெலிஸ்தனிடத்துல ஒப்பு கொடுக்க மாட்டேன். எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நான் பெலிஸ்தனிடத்துல போக மாட்டேன். இது கூர்மையாக வேண்டுமானால் என் தேவன் இதை கூர்மையாக்குவார். ஹல்லேலூயா. அது கூர்மையுள்ள இயந்திரமாய் மாறும், கூர்மையாய் மாறிவிடும். சத்ருவை நொறுக்கி போடுகிற கூர்மையை தேவன் தருவார். சத்ருவை கூர்மையா அடித்து போடுகிற அளவுக்கு அது கூர்மையாய் மாறிவிடும். தேவன் கூர்மையாக்கணுங்க. எனக்கு கொடுத்ததை தேவன் கொடுத்தார், தேவனே கூர்மையாக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இன்னைக்கு எழுதிக்கோங்க. எல்லாரும் கரங்களை. நான் சொல்லுகிறேன், சபைக்கு வருகிறவர்கள்
தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் தேவன் கொடுக்கிற எந்த ஆயுதத்தையும் அவராலே அது கூர்மையாக்கப்பட வேண்டாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆயுதத்தை நான் பயன்படுத்தாமல் வைத்த நாட்கள் உண்டு, நான் அதை விருதாவாய் விட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், அதை கூர்மையாக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஓ ராமா ஷக்கரலா, don't give to the Philistine what the Lord has given you. ஓ, அது ஒரு பெரிய கட்டு தெரியும்.